ஸோ இப்போ போன வீடியோல வந்து இமேஜ் சைஸை பத்தி பார்த்தோம். ஸோ ஒரு இமேஜ் சொல்ற மாதிரி இமேஜ்னா என்ன அப்படின்னா, ஒரு பிளே ஒன்று நடக்குது, அந்த பிளேவை நம்ம ஒரு ஷார்ட்டா எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஷார்ட்ல இந்த கதை யாரை பத்தினது, இந்த சென்டர் சப்ஜெக்ட் யாரு, அதுதான் அந்த இமேஜ். ஃப்ரேம்ல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை எவ்வளவு பெருசா காட்டுறோன்றது பொறுத்து நிறைய வகையான கம்போஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட்னா என்ன அப்படின்னா, அந்த ஜியாகிரபியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நல்லா ஒய்டா அந்த இடத்த காட்டுறது தான் எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட். அதுல சப்ஜெக்ட் தெரியலாம், தெரியாமலையும் போகலாம், ரொம்ப சின்னதாக கூட இருக்கலாம், இல்ல அந்த இடமே கூட சப்ஜெக்டா இருக்கலாம். ஸோ கடைசி விவசாயி மூவி ஸ்டார்டிங்ல அந்த ஊரை பத்தி காட்டுவாங்க. அந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த அர்பனைசேஷனுக்கு எகென்ஸ்டான கான்செப்ட் தான் அந்த படம். ஸோ இந்த வில்லேஜ் எவ்வளவு அழகானது, இந்த வயல்வெளி, இந்த மலைகள் அப்படின்றது தான் அடுத்த இந்த படம் இதை பத்தி தான் பேச போகுதுன்றதுக்காக அந்த படத்தோட டைட்டிலே அந்த எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட்ல ஏரியல்ல காட்டுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஷாட். ஒயிட் ஷாட்டோட பர்பஸ் என்னன்னா, யாருக்கு நடக்குது, எங்க நடக்குது, அதுதான் ஒயிட் ஷாட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளம்ல ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல அந்த கோழி சண்டை நடக்கும், அதுக்கப்புறம் எல்லாருமே ஓட ஆரம்பிப்பாங்க. அது ஓடிட்டு இருக்கிறப்பவே அந்த ஜியாகிரபியை ஃபுல்லாவே வந்துட்டு வெற்றிமாறன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படின்னா, அவங்க ஓடுவாங்க, எந்த இடத்துல ஓடுறாங்க, இந்த மாதிரி லொகேஷன்ல இருக்காங்க, அண்ட் தென் என்ன மாதிரியான சரௌண்டிங்ல அவங்க வாழ்றாங்கன்றத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அந்த ஷாட் மூலியமா. லாங் ஷாட்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃப்ரேம்ல பார்க்குற சப்ஜெக்ட் வந்து அந்த சப்ஜெக்டோட தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம காட்டுற அந்த ஃப்ரேம்ல காட்டுறாங்களே, அதுதான் லாங் ஷாட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா, சூப்பர் டீலக்ஸ்ல வந்துட்டு இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த விஜய் சேதுபதி அந்த ஷில்பான்ற கேரக்டர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா வருவாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட அந்த ஃபுல் கேரக்டர் அப்படியே காட்டுவாங்க. அந்த அவர் ட்ரெஸ் பண்றதை வந்துட்டு அவங்க ஒய்ஃப் அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவர் எவ்வளவு மாறி இருக்காரு. அதுனா ஆடியன்ஸோட ஃபுல்லோட கான்சென்ட்ரேஷனே அந்த சப்ஜெக்ட் மேல ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லாங் ஷாட் வந்து யூஸ் பண்ணுவாங்க.